அனைவருக்கும் அன்பான வணக்கம். பத்ரா ஜோதிட வித்யாபீடத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிட திவ்யதர்ஷினி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்க மேஷம் பார்த்தாச்சு, ரிஷபம் பார்த்தாச்சு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா அடுத்து மிதுன ராசிக்கு நம்ம பேச போறோம். மிதுன ராசிக்கு ஜென்ம குரு நடந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10ல சனி பகவான், ராகு, கேது இவங்க எல்லாம் அவங்களால என்னென்ன முடியுமோ அத்தனையும் வச்சு செஞ்சுட்டாங்க. தைரியமா ஒரு முடிவை எடுக்க போனேன். அந்த முடிவை எடுத்து முடிச்சு நான் வெளியே வர்றதுக்குள்ள படாத பட்டுட்டேன். உறவுகள் பிரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம என் வேலையில மாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்பட்டது. எந்த இடம் எனக்கு நான் பெருசு அப்படின்னு நினைச்சனோ அந்த இடம் என்னை தள்ளி விட்டு நான் அடுத்த லெவல நோக்கி போயிட்டு இருக்கேன். சில பேருக்கு வேலையில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இக்கட்டான சூழ்நிலை, குறிப்பா கரண்ட்ல பாத்தீங்கன்னா புனர்பூசத்துக்கு நிறைய இருக்கு. இது எல்லாமே எப்பதான் மாறும், நான் எப்பதான் எஃபர்ட் போட்டது ஜெயிப்பேன் அப்படின்னா கட்டாயமா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலிருந்தும் விடிவு காலம் தர இருக்கிறது. குரு உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு உச்சம் அடையும் இருக்கார். உங்களுடைய வார்த்தைக்குன்னு ஒரு பவர்ஃபுல் கிடைக்கும். புதுசா ஒரு கம்பெனி கிடைக்கும். அதாவது கம்பெனினா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஸ், அது எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். உங்களை விட்டு விலக்கி போனவங்க எல்லாருமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். 10ல் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா போட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலைங்கிறது உண்டு. ஆனா அதற்கு உண்டான வருமானம் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஏங்கினவங்களுக்கு கட்டாயமா ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த வருடம் கிடைத்தே தீரும். அதே மாதிரி உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் கடகம் அப்புறம் சிம்ம ராசிக்கு பயணிக்க இருக்காரு. இந்த காலகட்டங்கள்ல உங்க லைஃப்ல சடனா நிறைய சேஞ்சஸ் வரும். எந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுதும் கூடுதல் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. குறிப்பா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சைன் பண்றீங்க, ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்றீங்க அப்படின்னாலும் கவனம் தேவை. ஒரு கம்யூனிகேஷன்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, ஏன்னா எல்லாமே ரெக்கார்டிங் ஆகும் அல்லது ஸ்கிரீன்ஷாட்டா மாறி அவங்க சம்பந்தப்பட்ட நபருக்கே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது வரைக்கும் நம்பிக்கை துரோகத்தை சந்திச்ச நீங்க இனிமே வளர்ச்சியை நோக்கி போக போறீங்க. மாணவ மாணவியர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஆண்டாக கருதப்படுது. இங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தேர்வுல அதிகப்படியான வெற்றியை பெறும். ஆனா இன்னும் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல அந்த ஸ்கில்ஸை எப்படி ஒரு டேலண்ட், அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்தி அதை அமௌண்டா மாத்தலாம், அதை ஒரு வேலையா மாத்தலாம் அல்லது தொழில் ரீதியா கொண்டு போகலாம் அப்படிங்கறத நீங்க முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமையும். நெக்ஸ்ட் டிசம்பர் 5க்கு அப்புறம் கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு வராரு. அந்த நேரத்துல எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதை விட முக்கியமா லாக்ஸ் கணக்குல ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அப்படின்னா கட்டாயமா அதுலயுமே யோசிச்சுதான் நீங்க இறங்கணும். ஆன்மீக பயணங்கள் செய்யறது இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்க தேவையில்லாத வாக்குறுதிகள் அல்லது உங்களால முடியாத விஷயத்த நான் செய்யறேன்னு அரசியல்ல இருக்கவங்களும் சரி, நார்மல் லைஃப்ல இருக்கவங்களும் சரி, உங்களால முடியாத ஒரு விஷயத்த சிரமப்பட்டு வாக்குறுதிகளா கொடுக்க வேண்டாம். அதே போல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கட்டாயமா நகையிலயோ அல்லது லேண்ட்லயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் மாதிரியான சேஃப்டியான இடத்துல செய்யுங்க. ட்ரேடிங் மாதிரியோ அல்லது ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது, இல்ல யாராவது புதுசா ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, பிட்காயின், எத்தீரியம் இந்த மாதிரி எல்லாம் ஏன் சொல்றாங்க, இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? தொழில்நுட்பம் சார்ந்து புதுசா டெக்னாலஜில ஒரு ரூபாய் போட்டா நான் 10 ரூபாய் எடுப்பேங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ள எல்லாம் போந்தா கொஞ்சம் இழப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆசையை தூண்டக்கூடிய நபர்கள் தான் இந்த வருடம் ரிஷபராசியையும் மிதுன ராசியையும் சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ கவனமா இருங்க. மற்றபடி ஓவரால் மிதுன ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஆரோக்கியம் முதற்கொண்டு நல்லா இருக்கு. ஒரு முக்கியமான முடிவு உங்க லைஃப்ல எடுக்க போறீங்க. லைஃப் ஓவர் சேஞ்சே ஆக போகுது. மேரேஜ்ல ரொம்ப வருஷமா டிலே ஆயிட்டு இருக்கு உங்களுக்கெல்லாம் இப்ப மேரேஜ் நடக்க போது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட ஒருத்தர் புதுசா இணைய காத்துட்டு இருக்காங்க. குடும்ப வாழ்க்கை அமைய போது ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இயற்கையான முறையிலேயே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு. எனிவே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.